பிரீதா 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 நம்ம இப்படி கிடையாது பிரீதா. உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிரும். தயவு செஞ்சு மீட் பண்ணலாமா ப்ளீஸ்? பிரீதா இல்ல அன்பி, எனக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நானே சொல்லடா எப்போ மீட் பண்ணலான்னு. பாய். டேய் எங்கடா இருக்க? கிளையண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ஆஹா, மால்தீவ்ஸ் நல்லா இருக்கா பிரதர்? டேய் அட்ட விடுறா. சாவடிச்சிருவேன். அந்த ஆள் சீக்கிரம் வந்தால் நான் என்னடா பண்ண முடியும்? சரி சரி பேசிட்டு கூப்பிட்றேன். ஹாய் சார். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. நான் எப்போவுமே அப்படி தான். என்ன என்பி, நம்ம ப்ராஜெக்ட் ரெடியா? என்பி ரெடியான்னு கேட்டேன். ரெடி சார். என்பி ப்ராஜெக்ட் காட்டுங்க. என்பி முடிஞ்சா? முடிஞ்சு சார். ஓகே. என்பி 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 நான் சொல்றத கொஞ்சம் கேள. அவர் தான் ரோஹித் அப்பா பார்த்த மாப்பிள்ள. நம்ம விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். போய் சொன்ன தப்பு தான். நான் சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன். தேவையில்லாமல் கோவப்பட்டிருப்ப, பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் சொல்ல. என்பி நிஜமா இதான் ரீசன். என்பி 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 இது ஓகேவா பாரு. ஓகே. இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோ. டேய் அது டெலிட்ரா. ஆஹா ஒரு நிமிஷம். ஆமாம் ஆமாம். சரி ஓகே, நான் கூப்பிட்றேன் அப்போ. டே என்பி நல்லா பசிக்குது, இங்கே சாப்பிட போகலாமா? டேய் பசிக்குதுடா பயங்கரமா, தள்ளு. என்பி எங்கடா சாப்பிட போகலாம்? எங்கேயாவது போ அங்கிள். ஆமாம் என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் தெரியுது, மூஞ்சிலே தெரியுது. நீங்களாம் என்னை கேட்டே இருப்பீங்கல்ல.
ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு இதோ இந்த ஈகோ, இந்த கோவம், இதெல்லாம் தான் காரணம். நீ பண்றதாடா லவ். எனக்கும் லவ் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மட்டும் இந்த ஈகோவையும் கோவத்தையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி தான் வச்சுக்கேன். மேபி நான் உண்மையாவே அங்கிளா இருக்கலாம், கையில் 2 குழந்தையோட. இங்க சில லவ் அஃபேர்னால பிரியுது, பல லவ் இந்த ஈகோ கோவத்தினாலையும் பிரியுது. மீதி இருக்கிற எல்லா பிரச்சனையும் லவ்வே சால்வ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கேன். பார்த்துக்கோ, நீ என்ன மாதிரி அட்வைஸ் பண்ற இடத்துக்கு வந்துடாத. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன் என்பி, அந்த கடையில் போண்டா சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. நேரில் பேசணும். இப்போ எப்படி வர முடியும்? உங்கள் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், வா. கிடையவே கிடையாது பிரீதா. உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிடும்னு தோணுது. நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு அன்னைக்கு போய் பேசினது எனக்கு கோவம் தான் பிரீதா. ஆனா பிரீதா, நான் பேசுறது கேட்குறியா? நான் பேசுறேன். அன்னைக்கு உனக்கு தெரியாம ரோஹித்தை போய் பார்த்தது, எனக்கு வேலை இருக்குன்னு போய் சொன்னது, இதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சிருந்தாலோ, இல்ல நான் சொல்ல வரத காது கொடுத்து கேட்டிருந்தாலோ, என்ன அன்னைக்கு நடு ரோட்ல விட்டு போயிருக்க மாட்டேன். நான் எதையும் உன்கிட்ட சொல்லாத காரணமே உன் கோவம் தான். அன்னைக்கு ரோஹித்தை பார்த்து பேசினதே 6 மாசத்து 1 வருஷமாக்கிறதுக்கு தான். அவரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. நான் அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல வரும்போது தான் நீ என்ன நடு ரோட்ல விட்டு போனேன். இங்க பிரச்சனை நீ ரோஹித்திட்ட பேசுனது கிடையாது, இது எதுவுமே என்கிட்ட சொல்லாம பண்ணது. இதுதான் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா நான் எதுக்கு கோவப்பட போறேன்? இப்படி எல்லாத்துக்குமே கோவப்படுறதுக்கு நான் என்ன சைக்கோவா? உன் தப்பா மறைக்கிறதுக்கு என்ன எப்பயுமே அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாத. ஆமா என்பி, நான் ஊர்ல இருந்து வந்தப்போ வீட்டுல என்னாச்சுன்னு சொல்ல வந்தப்போ என்ன பண்ண? சம்மந்தமே இல்லாம கோவப்பட்டு தானே போனேன். இப்ப ரோஹித்தை பார்க்க போகும்போது என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம அப்படியே தானே விட்டு போனேன். உனக்கு வேணா நான் சிரிச்சு பேசணும், இல்ல நீ திட்டத நான் கேட்டுக்கணும் இல்ல? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசுற? ஆமா என்பி, அன்னைக்கு உங்க அம்மாட்ட பேச முடியாது சொன்னப்போ என்ன பண்ண? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போய் பேசுன்னு தானே சொன்னேன். சும்மா லூஸ் மாதிரி பேசாத பிரீதா. இத பத்தி நான் எப்ப பேச வந்தாலும் நானே பாத்துக்கிறேன், ஒண்ணும் இல்ல நானே புடிங்கிறேன்னு சொல்ல வேண்டியது. இப்ப வந்து நான் புரிஞ்சுக்கலனா? ஆமா நீ புரிஞ்சுக்கலதா. நான் 2 பேரும் வேணும்னு அத்தனை தடவை சொன்ன பிறகு யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொன்னது நீ. நீ கொடுத்த அந்த 6 மாச டைம்ல தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கும் எல்லாரும் வேணும் தான். உன் தப்பா மறைக்கிறதுக்காக என்ன அப்படி ப்ளேம் பண்ணாத. யார ப்ளேம் பண்ணா? சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் திருப்பி திருப்பி சொல்லி காட்டி ப்ளேம் பண்றது நீ.
உன்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் மட்டும் தான் ஆமாடி நீ மட்டும் தான் காரணம். என்பி கோவத்துல மரியாதை எல்லாம் பேசாத என்பி. உன் தம்பி கிட்ட சொல்ல நான் எதுக்கு நீ சொல்ற? உன்னால புரிஞ்சுக்க முடியலன்றத உன்னால ஊர்ல இருந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டைம் கேக்குறா. இரு நான் பேசி முடிச்சிடுறேன். உன் மேல தப்பு வச்சிட்டு அம்மாவே எனக்கு வந்து மீட் பண்றாங்க. எங்க மீட் பண்ணாங்க? கோவத்தினால ஈகோ எவ்வளவு ஒருத்தர் போய் பாத்துட்டு வந்திருக்கா? நான் பேசி முடிச்சிடுறேன்ல. எங்க அப்பாவே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஜாவிஸ்ட் ஏன்னா எல்லாரும் அந்த பில்டிங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜூனியர் பையா, 2 டீம்ல இருந்தும் ஒவ்வொரு ஆள் உள்ள போயிருக்கானுங்க. நம்ம டீம் ஆள் வெளியே வந்து நம்ம கிட்ட வந்துட்டானா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அவனுக்கு டீம் ஆள் வெளியே வந்தா வர மாட்டானுங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம். அப்ப எலெக்ஷனா? தம்பி தவளை திரும்பி இருக்கு பாரு. அண்ணா அது என் மூக்குண்ணா. மூக்குனா மூடிட்டுறா, கேள்வி மலை கேள்வியா கேட்கறான். டேய் பாடி ஷேமிங் பண்ணாதடா. ஏய் சாரி, புள்ளி மூஞ்சி. புள்ளி மூஞ்சி பாடி ஷேமிங்ன்றா. ஹீரோ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கணும். டார்லிங், நம்ம ஆள் வரா டார்லிங். வா டார்லிங், வா டார்லிங், ஜெயிச்சிட்டோம் டார்லிங். கூட இருந்து ஏமாத்திட்டானே துரோகி. என்ன மச்சான் இப்படி ஆயிருச்சு? ஏமாத்திடா துரோகி. அவனை விடாது டார்லிங்.
முடிக்கலாம் பாரு. அப்பா ஐயோ இவன் குளிக்கல போடா. எப்பா ஹலோ ஹலோ டேய் யாரா நீ? யாரா? ஏன் சீனியரே மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? ஏதோ அன்னைக்கு பேட்டை உடச்சனேன்னு சொல்லிட்டு புது பேட்டை வாங்கி வந்து கொடுத்தேன். வாடா போடான்னு கூப்பிட்றல வச்சுக்க. நீ சீனியரா? ஆ நீங்க சீனியரா? இந்த டிபார்ட்மெண்ட் ஃபிஸ்கோ. அன்னைக்கு ஏன் அப்படி சண்டை போட்டீங்க? பர்த்டே பம்ஸ். இன்னைக்கு எதுக்கு மீட்டிங் போட்டிருக்கோன்னா வரப்போகிற கல்ச்சுரல்ஸ்க்கு ஒர்க்கிங் டீம் பிரிக்க போகிறோம். நீங்கள் சண்டை போட்டதுக்கு அப்புறமும் உங்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கோன்னா இங்கே சஸ்பென்ஷன் கரெக்டான பனிஷ்மெண்ட் இல்லை. உங்களோட உண்மையான பனிஷ்மெண்ட் நீங்கள் இந்த டீமோட சேர்ந்து அவங்க சொல்கிற எல்லா வேலையையும் செஞ்சு முடிக்கணும். சார் என்ன நீ பேச டாலி. சார் அப்பெல்லாம் பண்ண முடியாது சார். அப்படிலாம் பண்ண முடியாதுன்னா இந்த வருஷம் டீபர் ஆகி அடுத்த வருஷம் ஜூனியர்ஸோட தான் படிக்கணும். சரி கார்த்திக், பார்த்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். இப்போ பாரு, நம்மளை அலைய விடுறதுக்குனே ஸ்பான்சர் டீமில் போடுவோம். அண்ணா நான் இந்த டீம். ஃபர்ஸ்ட் இயரா? ஸ்பான்சர் டீம்.
ஹாய் கவி. ஐயோ இவ்வளோ வெயிட் பண்ணுறால. ஸ்பான்சர் இல்லாமல் எப்படி ஈவெண்ட் நடத்துகிறேன்னு பார்க்குறேன். அடுத்த வருஷம் எப்படி தான் ஜூனியர் பசங்களோட படிக்க போறியும்? என்னடா ஒரு பொண்ணு சரியில்லை. உங்க கிளாஸ் எத்தனை பொண்ணுங்க? நம்ம அவங்க கிட்ட கேட்டு சோசியல் மீடியா டீம் போயிருமா? அவங்க ஒரு பொண்ணு சூப்பராக இருக்கு. நம்பர் கிடைக்குமா? அவனுக்கு தான் பொண்ணு பிடிக்காது சொல்லல. என்னென்ன கொன்று அமைதியா இன்னைக்கு லீவு, நாளைக்கு வாங்க எல்லாரும். டே டே நல்லா இருக்கு. இன்னொரு தடவை பண்ணு. அண்ணா என்பி பாத்தீங்களா? இல்ல டார்லிங். டார்லிங்? ஆமா டார்லிங். அம்மா அறிவல உனக்கு? அண்ணே யாராவது பாக்குறாங்க பாரு. ஏன்னா எல்லா பொண்ணையும் டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறீங்க? அது ஒன்னோட பீடா முக்கா. சின்ன வயசுல இருந்து பொண்ணுல டார்லிங் டார்லிங் கூப்பிடணும் ஆசை. தனியா பொண்ணுங்களை கூப்பிட்டா என்ன ஆகும்? செவ்வளவு பிஞ்சு. அதனாலதான் இப்ப எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? ஆனா இப்போ அடி தானே வாங்குறீங்க? அடி வாங்குறேன் இல்ல, அடி வாங்குறேன். நான் வாங்கலையே. இப்ப வாங்க ஜூனியர் கூட சுத்தல என்ன செருப்பால் அடிக்கணும். டார்லிங் என்ன டார்லிங்? ஃபேஸ்புக்ல அந்த ப்ரொஃபைலே பார்த்துக்கிட்டு இருக்க. நான் மேட்ரு அந்த பொண்ணு என்னடானா என்பி அண்ணால இருந்து என்பி எங்கன்னு கேக்குது. நீ அந்த ப்ரொஃபைலே பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு ரிக்வெஸ்ட் போட்டு விடுதானே? போடலாம் டார்லிங். ஆனா நம்ம சீனியர் ஜூனியர் பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அசிங்கமாயிடுச்சு. டார்லிங் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பிரைவேட்டான விஷயம்தான், யாருக்குமே தெரியாது. ஷோரா டார்லிங்? ஷுவர். டே ஃபேஸ்புக் முக்கா வா கேண்டீன் போலாம். சீனியர் வச்சு தாண்டி கண்ணு. அண்ணா என்னென்ன பாக்குறீங்க? என்னடா வடை பெருசா மூக்கு பெருசா பாக்குறேன். எது பெருசு? மூக்கு தான். சீனியர் எங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் மாட்டனடா. நான் சீனியர், எங்களுக்குலாம் ரெக்வெஸ்ட் வராதா? டேய் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணா எப்படி நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்றேன்? டேய் பொறம்போக்கு எச்சக்கல. நீ சோறு தான் திங்கறியா மெஸ்ல இல்ல வேற ஏதாவது திங்கறியா? நான் தான் அப்பவே சொன்னேன். குடும்ப மானத்தை வாங்கிட்டானே. அண்ணா பீடா முக்கா. டேய் பாடி ஷேமிங் பண்ணாதடா புள்ளி மூஞ்சா. அந்த ரெக்வெஸ்ட் இல்லை ஸ்பான்சர் ஏதாவது ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா லெட் மீ நோ. மேகோ இப்போ பாரு, இப்போ நான் போகிற பிட்டில் பாரு மயங்க போகிறேன். டார்லிங் தங்கச்சி என்ன சொல்லுச்சு? புறம்போக்கு பில் பே பண்ணிட்டு வரியா? நீங்க தான். பா என்ன திட்டம் உனக்கு அவ்வளோ சந்தோஷம். டார்லிங் கேண்டீன் போலாமா மெஸ் போலாமா? மெஸ் போனால் ஹாஸ்பிட்டல் போன பரவாயில்லையா? அப்போ கேண்டீனே போகலாம். இப்போ நம்ம கிட்ட வாண்டடாக வந்து வழியை மறைப்பானுங்க பாரு. மறைச்சிட்டானுங்களா? இன்னும் 20 நாள் தான் இருக்கு. என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் டார்லிங்? அட்வான்ஸ் தேங்க் யூ. டேய் ஈவெண்ட்டை சொன்னேன். உன் பர்த்டே அன்னைக்கு ஈவெண்ட் வச்சிருக்காங்க டார்லிங். பாத்தியா டார்லிங், இவனுக்கிட்ட போய் சண்டை போட்டுமே. ஹாய். ஞாபகம் இருக்குல்ல, ஸ்பான்சர் பிடிக்கலாம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. கொஞ்சம் குர்ரா. சப்பிட்டனே. ஃப்ரெண்டு தானடா. என்னடா செக்? இரு ஏதோ சொன்னாங்க. என்ன சொன்னீங்க? டேய் விடுடா பாத்துக்கலாம். அவனே பாத்துக்கிறேன்டா.
அது நீ அவன் லாலிபப் தரல அந்த கோவம். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? இல்லை, இந்த நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வந்துச்சு. இல்லையே, நான் எனக்கு யாருக்கும் கால் பண்ணலையே. ஓ அப்படியா? சரி, அப்போ ஏதாவது ராங் நம்பராக இருக்கும், நான் கட் பண்ணுறேன். ஆ? ஏய், ம் என்ன அதிசயமா கால்லாம் பண்ணிருக்கீங்க? நம்பர் எப்படி கிடைச்சது? அதெல்லாம் சப்ப மேட்ரு. என்ன திடீர்னு டிசைன் டீம் மாறிட்ட? அதான் தெரில, திடீர்னு தூக்கி டிசைன் டீமில் போட்டாங்க. எனக்கு டிசைன் பற்றி ஒன்றுமே தெரியாது. லோகோ வேற கேட்குறாங்க. என்ன பண்ண போகிறேன்னே புரியல. அது ஏன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஆ, ஹலோ. ஆ, என்ன அமைதி ஆயிட்டா? இல்லை, பசிக்குது. மெஸ்ஸில் வேற இன்னைக்கு பரோட்டா போடுறாங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டா? ஐயய்யய்ய, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. சீப்பா. சரி, சாப்பிட்டு வந்துடுறேன். பாய் பாய். ஸ்பான்சர் டீம்லேருந்து புதுசாக டைட்டில் ஸ்பான்சர் பிடிச்சிருக்காங்க. ப்ரோ யூ ஆர் நாட் ஆடிபிள் ப்ரோ. கொஞ்சம் ஓட்டோவோட புது பிராண்டான கிளார் கேபிள் தான் டைட்டில் ஸ்பான்சர். ஸோ ஸ்பான்சர் டீமுக்கு பெரிய பிராண்டை கொண்டு வந்த ஸ்பான்சர் டீமுக்கு தேங்க்ஸ். அண்ட் அவங்க டிஷர்ட்டை நம்ம கல்ச்சரல்ஸில் தான் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரீத்தாவோட லோகோவை தான் நம்ம காலேஜ் கல்ச்சரல்ஸோட இந்த வருஷம் லோகோவாக செலக்ட் பண்ணிட்டாங்க. கங்க்ராட்ஸ் பிரீத்தா. ஓகே, இன்னைக்கு மீட்டிங் ஓவர், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். வாங்க கல்லூரி சாலையில் பார்த்தது. சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீ டிசைனரா? அப்படியே இந்த டுட்டோரியல்லாம் பார்த்து. நீ ஏன் டிசைன் ட்ரை பண்ணக்கூடாது? எல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? இல்லை, வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? இல்லை அப்படியே எங்கேயாச்சும் வெளியே போகலான்னா போகலாம், இல்லைனாலும் போகலாம். டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்காகயாச்சும் அப்படியே போகலாமா? இது உன்னோட பைக்கா? ஃப்ரெண்டோடது. நம்ம வாங்கினா ஜாவா தான். ஜாவான்னு ஒரு பைக் இருக்கா? சுத்தம்.
ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு வரியா? ஆமா. பிரீதா, நீ அடிக்கடி பீச்சுக்கு வருவான்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் பீச்சுக்கு வரோமோ அப்போல்லாம் இது ஒரு மெமரியாக இருக்கட்டும். ஏன் அடிக்கடி பீச்சுக்கு வரும்? தெரில, இந்த லவ்வர்ஸ்லாம் அடிக்கடி வருவாங்க, அதுக்காக இருக்கும். பிரியாணி ஸ்மெல். சாப்பிட போலாமா? பசிக்குது. ஐயோ பிரீதா, ஏன்னு தெரில, நீ சிரிச்சா செம்ம கோவம் வருது. சிரிக்காத. பிரியாணி வேணுமா? பிரியாணி. இப்போ பார்த்தாலும் சோறு சோறு. என் பார்வை வாய் பேசுதே மௌனமாய். என்பி வந்தாரா இங்க? இல்லை, இங்கே வரலையே. ஹலோ. ஹலோ, சொல்லு டார்லிங். டார்லிங், செருப்பு பிஞ்சிரும். அவன்கிட்ட போனை கொடு. குடுக்குறேன் தங்கச்சி. டேய் இழுத்துடா. ஹலோ, எங்கடா இருக்க? ஹாஸ்டல்ல. இங்க வரலையா? ஏய், அவங்க நடத்துகிற கல்ச்சர்ஸ்க்குலாம் வர முடியாது. அது இல்லாமல் ஏஞ்சி பல் தேய்ச்சி குளிச்சு கிளம்பி சாரி கட்டியிருக்கேன், ஃபோட்டோ எடுக்கணும். வரேன். என்ன பண்ணுறது? ஃபோட்டோ எடு. எடு. போதுமா? தூங்கிட்டு இருந்தோம், எழுப்பிட்டு ஹாஸ்டல் போயிட்டு. என்பி, உன்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும். கேன்டீன் போகலாமா? பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு சொல்லு. போ வா, எனக்கும் பசிக்குது. இது ஒரு கெட்ட கனவு என்பி. திடீர்னு வீட்டில் மாட்டிக்கிறேன். அப்பா காலேஜ்க்கே வந்து நான் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. நம்ம பிரிஞ்சிருவோமா என்பி? அது பகல் கனவா இருக்கும். ஹலோ. ஆ டே, குரூப் ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்க, வா போகலாம். நீ போ, உன் டீம் தானே. அது சரி, ஓகே பாய். டார்லிங், 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 இன்னும் கொஞ்ச நாள் நாம பிரிய போறோம் டார்லிங். என்ன டார்லிங் வளர்ற? எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டார்லிங். இன்னும் 34 நாள்ல பிரிய போறோம்.
அப்ப செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல்? இந்த சுவிட்ச் முக்கம் 42 டார்லிங். ஏய். டிங். பாடி ஷேமிங் பண்ணாதடா புள்ளி மூஞ்சா. உன்னால உன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு காலேஜ் கண்ட்ரோல் பண்றதா? ஓடு ஓடு. நீ இல்லாம எப்படி இருக்க போறேன்னே தெரியல. 30 நாள் இருக்கு. 30 நாள் தான் இருக்கு. மென்டல். எப்படியும் ஜாப் கிடைச்சி சென்னையில் தான் இருக்க போகிறோம். அப்பப்போ மீட் பண்ண தான் போகிறோம். அப்புறம் என்ன? இருந்தாலும் நம்ம வேணா லிவிங்கில் இருக்கலாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செருப்பு பிஞ்சிரும். ஐடியா தான் கொடுக்க முடியும். நீ போய் ஃபீல் பண்ணு. சும்மா அப்படின்னு தப்பாக கேட்டோம். ஊர்வலுக்கு நடக்கிறது தானே. அந்த 20 மார்க் क्वेश्चन படிச்சிட்டியா? படிச்சாச்சு. அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேனே. 2 மார்க் படிச்சாச்சுங்கற. 1 மார்க். ஐயோ படிச்சாச்சு. இப்படி எல்லாத்தையும் படிச்சிட்டேன்னு சொல்லி தான் அரியர் வச்சிட்டு சுத்துற. ஹலோ, அரியர் வைக்கிறது தப்பு கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறப்போ ஆல் கிளியர் பண்ணிட்டு போயிடணும். ஏய் மூட்டு படுறா. ஏய் சீனியரே மரியாதைலாம் பேசுறியா? போட்டனே. அரியர் வச்சுட்டு அட்வைஸ் பாரு. எப்படி வந்து டேய் போன செமோட क्वेश्चनடா. இப்பதான் அம்மா கால் பண்ணாங்க. என் கசின் லவ் மேட்டர் தெரிஞ்சு வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை பெருசாக்குனதே எங்க அப்பா தான். கசின் லவ் மேட்டருக்கு இப்படி பண்றாருன்னா நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. டார்லிங் கேக்குதா? ஹலோ பிரீதா, நான் அப்புறம் பேசவா? நான் இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா லூஸ் மாதிரி பேசாத பிரீதா. எது முக்கியமான விஷயம்? எனக்கு நடக்க போறத பத்தி இப்ப பேசுறதா? ஏய் பட்டா சரி பண்ணு.
பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். சீனியர்ஸ் இருக்கும்போது தெரியல, ஆனால் இப்போ உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. அருண் பாண்டியண்ணே, தவளை முக்கங்கோ, யூ மிஸ் யூண்ணே. லவ் யூ டார்லிங். லவ் யூ டா மைக் முக்கா. டேய் ஃபேர்வெல். இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமாக அந்த ஃபேஸ் எல்லாரும் க்ராஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த 4 வருஷம் எப்படி போச்சுனே தெரில. கண்டிப்பாக காலேஜை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சாரிடா. ஹாய். சாரிடா, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மெமரிஸ். ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. டார்லிங், டேய், மிஸ் யூ ஆல். மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. பக்கெட்டை மறந்துட்டீங்கண்ணா. மிஸ் யூண்ணா. மிஸ் யூ லாட்ரா பாக்கெட் முக்கா. டேய்
ஏன்டா நடிக்காத போ போ இந்தா, இதை நான் பார்த்து வச்சுக்க. நம்மளோட எல்லா மெமரிஸும் இதில் இருக்கு. எனக்கு அஜயனை மிஸ் பண்ணினா மோஸ்ட்டாக பண்ண விட மாட்டேன். சப்போஸ் மிஸ் பண்ணினா இதை பாரு. ஹலோ என்பி. பிரீதா, சாரி பிரீதா, சொல்ல எனக்கே கேவலமாக தான் இருக்கு. கோவப்பட மாட்டேன் நிறைய சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆனால் இனிமேல் சத்தியமாக கோவப்பட மாட்டேன் பிரீதா. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. பிரீதா, அழுதுடவே கூடாதுன்னு இருந்தேன். இனியும் ப்ராமிஸ்லாம் தேவைப்படாது. இப்போவே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு சண்டை போடுறோன்னா அப்போ ஃப்யூச்சரில் இதுவாக்காக தன்பி. பிரீதா, கோவத்தில் எந்த முடிவு எடுக்காத. எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்கிறேன். வேற எதை யோசிச்சுட்டு வந்தேன். பிரீதா, வேணாம் என்பி. நீ கொடுத்தது தான். பாய். பிரீதா, பிரீத், நான் ட்ராப் பண்ணணும். அந்த பைக்கில் நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. பைக்கில் லாஸ்ட் ரைடு.
பைக் இருந்தது, ஜாவா பைக் வந்து பைக் இல்லை ப்ரோ, பார்க்கலையே ப்ரோ. சரி, இனிமேலாவது ஜாவா பைக் நம்ம ஆஃபீஸில் பேசுகிறேன். சரியா? பைக் இருந்துச்சு பாத்தீங்களா? டேய் உன் பைக் பார்க்கறதே வேலையா போறேன். யோ என்ன ஓவரா பேசுற? என்ன பைக் இருந்துச்சு பார்த்து என்ன கேட்டேன்? டேய் சட்ட மேல இருந்து கையறா. ஆட்டு மூஞ்சி மோரு. போடா. பைக் டேய் போடா. என்பி கொஞ்சம் உட்கார. இந்தா குடி. வண்டி நாளைக்கு ஈவினிங்குள்ளே சேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட பேசியிருக்கேன். இப்படி எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டும் அவசரப்பட்டுட்டும் இருந்தால் எதையுமே ஒழுங்காக பண்ண முடியாது. இதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்த விஷயம் இனிமே இல்லைன்னு தெரிஞ்சா யாராக இருந்தாலும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பிரீதா, சாரி, நான் ஏதாவது கேப் புக் பண்ணுவா? இல்லை, நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். கடைசி ரைட் பைக்கில் தான் இருக்கணுமா? என்னைக்குமே உனக்காக எங்கள் அப்பாவை விட முடியாது. அதே மாதிரி என்னைக்கும் அப்பாக்காக உன்னை விட மாட்டேன். ஓமன பெண்ணில இருந்து சூப்பரான சாங் கேட்டதுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிற ஷோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் வித் மீ ஆர்ஜி ஷாம்லா. காதல்ல எல்லா வார்த்தைகளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சில வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கும், சில வார்த்தைகள் வலி ஞாபகங்களையும் கொடுக்கும். இந்த பிரேக்கப் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நியத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஸ்டோரி. திஸ் won't work out, அதான் அந்த வார்த்தை. மோஸ்ட் ஆஃப் த பிரேக்கப்ஸில் நிறைய பேர் கேட்கக்கூடிய வார்த்தை தான். ரெண்டு பேருக்குள்ளே இருந்த லவ் ட்ரூவாக தான் இருந்தது, ஆனால் அவனுடைய டெசிஷன்ஸ் அன்ஸ்டேபிளாக இருந்தது. இவ்வளோ நாள் என் கூட பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ என் கூட இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நேற்றே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து ஓடாமல் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்களேன். உங்களால் ஒரு மெமரியில் இருந்து ஓவர் கம் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒன் திங், எந்தெந்த இடம்லாம் எந்தெந்த மெமரிலாம் உங்களுக்கு க்ராஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் அந்த இடங்களுக்கு தனியாக போங்க, புதுசாக ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் மூவ் ஆன். இது நியதியோடைய ஸ்டோரி. நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் நியதிக்கு மட்டும் இல்லை, கேட்டுட்டு இருக்கக்கூடிய லிசனர்ஸ் உங்ககிட்ட நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். இங்கே எல்லா லவ்வும் கல்யாணத்தில் தான் முடியணும்னு இல்லை, அப்படி கல்யாணத்தில் முடியாத எந்த லவ்வும் பொய்யான லவ்னும் இல்லை. எவ்ரி லவ் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அண்ட் அ டிஃப்ரெண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இப்போ உங்க கூட இல்லைனாலும் இல்லை ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்க மேலே இருக்கக்கூடிய லவ் அப்படி தானே இருக்கும். ஆல் யூ கேன் டூ இஸ் ஜஸ்ட் கிவ் தம் சம் ஸ்பேஸ் அண்ட் ஜஸ்ட் லவ் தம்.
ஒன்ஸ் அப்பான் அ டைம் கேட்டிருக்கீங்க வித் மீ ஆர்ஜி ஷாம்லா. மரகத நாணயம்ல இருந்து நீ கவிதைகளா சாங் உங்களுக்காக. எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாலாம் கல்யாணம் நடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 ரிலிஜன் கூடயும் கல்யாணம் நடக்கணும். இதுக்கு மேலே ஆட்டோ போகாது தம்பி, பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. இப்படியே இறங்கி நடந்து போயிடுறீங்களா இல்லை நான் அப்படி சுற்றி கூட்டு போட்டுமா? இல்லை நான் நடந்தே போகிறேன்.
சிறகாயிரம் வாங்கினே அறியாமலே நான் அதில் அரியாசனம் செய்கிறேன். இலை உதிரும் மீண்டும் துளிரும் வெண்ணிலவும் கரையும் வளரும் உன் நினைவும் அது போல் மனதை குடையும். இலை உதிரும் மீண்டும் துளிரும் வெண்ணிலவும் கரையும் வளரும் உன் நினைவும் அது போல் மனதை குடையும். மேகமோ அவள் மாயப்பூத்திரள் தேனலை சுழல் தேவதை நிழல் அள்ளிச் சிந்தும் மழையின் துளிகள் உயிரில் பட்டு உருளும் வசமில்லா மொழியில் இதயம் எதையோ உணரும். இல்லை அவளும் என்றே உணரும் நொழியில் இதயம் இருளும் அவள் பாதச்சுவடில் கண்ணீர் மலர்கள் உதிரும். இல்லை அவளும் என்றே உணரும் நொழியில் இதயம் இருளும் அவள் பாதச்சுவடில் கண்ணீர் மலர்கள் தேவதை நிழல். சிரிக்காத. இங்கே எல்லா லவ் ஸ்டோரியும் பிரேக்கப்பில் தான் முடியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் இங்கே எல்லா லவ் ஸ்டோரியும் கல்யாணத்தில் தான் முடியணும்னு அவசியம் இல்லை. இன்று தூரம் இடப்பக்கம் துடித்திடும் இருதய இசையென இருந்தவள் அவள் எங்கு போனாளோ. இருவிழி இமை சேராமல் உறங்கிட மடி கேட்கிறேன். மழையினை கண் காணாமல் மேகம் பார்த்து பூமி கேட்க நான்